ஹலோ ஹலோ. என்ன நீ எதிர்பார்க்கல? ஆனா நான் உன்னை எப்போ நிழல் மாதிரி ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன். நான் நிழலை பார்த்து பயப்படுற குழந்தை இல்ல. அப்படியா? வர 24ஆம் தேதி பிரிகேடியர் விஸ்வநாத் ஒரு பாராட்டு விழாவில் கலந்துக்கிறார். அவருடைய பாதுகாப்புக்காக உன்னை ஸ்பெஷல் ஆபீசரா போட்டிருக்காங்க. Am I right? அது கவர்மெண்ட் சீக்ரெட். ஊர் சுத்துற பொறுக்கி உனக்கு எப்படி தெரியும்? அதான்டா பெரிய தம்பி. முரளி, பிரிகேடியர் என்ன டிஸ்மிஸ் பண்ணாரு, அவரை நான் இந்த உலகத்தை விட்டே டிஸ்மிஸ் பண்ண போறேன். அதாவது பிரிகேடியர் விஸ்வநாத்தை சுட்டு கொல்ல போறேன். முடிஞ்சா தடுத்துக்க. சேலஞ்ச், ஓபன் சேலஞ்ச். வரியா? சேலஞ்ச். கிழிச்சு போட்ட வாழை நாறு மாதிரி தோண்டு போய் கிடக்குறாமா அவங்க அக்கா. பாவம், பார்க்க பரிதாபமாத்தான் இருக்கு. உனக்கு மாப்பிளைக்கு நல்லபடியா கல்யாணம் நடக்கணுங்கிறதுக்காகத்தான் விஷம் குடிச்சா. பாவி போட்டு செத்து போயிருந்தா கூட நிம்மதியா போய் சேர்ந்திருப்பாளே. அவ வீதி அவளை சாக விடல. மஞ்சு, இதெல்லாம் எதுக்காக சொல்றேன் தெரியுமா? உன் கூட பிறந்தவளுக்காக நீ விட்டு கொடுக்கணுமா? நீ படிச்சவ, நிச்சயமா உன்னால மனசை மாத்திக்க முடியும். ஏமா, படிச்ச பொண்ணுக்கு ஒரு சட்டம், படிக்காத பொண்ணுக்கு ஒரு சட்டமா நினைக்கிறியா? மனசு எல்லாருக்கும் ஒண்ணுதாம்மா. உன் அன்பை நான் குறை சொல்லல. கல்யாண ராசி யாருக்கு இருக்கோ அவங்களுக்கு நடக்கட்டுமே தான் நானும் நினைச்சேன். ஆனா அந்த பைத்தியக்கார பொண்ணு அவரையே மானசீக கணவனா நினைச்சு தாலிய வேற கட்டிக்கிட்டாளே. மஞ்சு, நல்லா யோசனை பண்ணி பாருமா. இனிமே அவர் இல்லாம உங்க அக்காவால வாழ முடியுமா? சொல்லுமா. என்னம்மா இது? இந்த ரெண்டுல எனக்கு எதை கொடுக்க போறீங்க? நீங்களே முடிவு பண்ணுங்க. தாலியா விஷமானு கேட்காம கேட்கிறா என் சின்ன பொண்ணு. பதில் சொல்ல தெரியல. என்ன முடிவெடுக்கிறதுன்னு தெரியாம குழப்பத்துல நிக்கிறேன். குழப்பம் உங்களுக்கு மட்டும் இல்ல, எனக்கும் தான். கிருஷ்ண துலாபாரத்துல தங்கத்தையும் துளசியும் வச்சப்போ துளசிதான் ஜெயிச்சதுன்னு சொல்லுவாங்க. இந்த பொண்ணுங்க விஷயத்துல ரெண்டுமே துளசியா இருக்குதே. ஆளுக்கு ஆளு இப்படி குழம்பி போய் நின்னா இதுக்கு முடிவுதான் என்ன? முரளி, கல்யாணம் பண்ணிக்க போற நீதான் இதுக்கு ஒரு முடிவெடுக்கணும். ரெண்டு பொண்ணுல எந்த பொண்ணு மருமகளா வந்தாலும் எனக்கு சம்மதம் தான். மாப்பிள்ள, உங்க அப்பா சொல்றது உண்மைதான். முடிவை உங்ககிட்டயும் ஒப்படைக்கிறோம். தங்கையோட நல்வாழ்வுக்காக தன் காதலையே தியாகம் செய்ய முடிவு செஞ்சா. அதே சமயத்துல தன் காதல அவ இழக்கவும் விரும்பல. மானசீகமா உங்களையே கணவரா ஏத்துக்கிட்டு கடவுள் முன்னால தனக்கு தானே தாலி கட்டிக்கிட்டா. ஆனா நீங்க இல்லாம அவளுக்கு ஒரு வாழ்க்கை தேவையில்லைன்னு விஷத்தை குடிச்சிட்டா. இந்த ரெண்டுல எனக்கு எதை கொடுக்க போறீங்க? நீங்களே முடிவு பண்ணுங்க. தாலியா விஷமானு கேட்காம கேட்கிறா என் சின்ன பொண்ணு.
குழந்தைகள் தின விழாவுக்கு வருகை தந்திருக்கும் பிரிகேடியர் விஸ்வநாத் அவர்களை வருக வருக என விழாக்குழுவின் சார்பில் வரவேற்கிறேன். இப்போது பரிசளிப்பு தொடங்குகிறது. வள்ளியம்மை கல்லூரி முதல்வர் அவர்கள் குழந்தைகளுக்கு பரிசுகளை வழங்குவார்கள். முதலாம் வகுப்பு ஆங்கிலத்தில் முதல் பரிசு வனஜா. முதலாம் வகுப்பு ஆங்கிலத்தில் இரண்டாம் பரிசு உமா மகேஸ்வரி. இரண்டாம் வகுப்பு தமிழில் முதல் பரிசு ஜெயசீலி. இரண்டாம் வகுப்பு கணிதத்தில் இரண்டாம் பரிசு ஹேமா. மூன்றாம் வகுப்பில் ஆங்கிலத்திலும் அறிவியலிலும் முதல் பரிசு பெற்ற மாணவி மணிமேகலைக்கு 1000 ரூபாய் பரிசளிக்கப்படுகிறது. தமிழில் அதிக மதிப்பெண்கள் பெற்று முதலாவதாக தேறிய மூன்றாம் வகுப்பு மாணவன் மனோஜ்குமாருக்கு 1000 ரூபாய் பரிசாக வழங்கப்படுகிறது. நான்காம் வகுப்பில் மாகாணத்திலேயே முதலாவதாக தேறிய மாணவன் அருண்குமாருக்கு தங்கப்பதக்கம் பரிசாக வழங்கப்படுகிறது. ஐந்தாம் வகுப்பில் சரித்திரத்திலும் புவியியலிலும் அதிக மதிப்பெண்கள் பெற்று முதலாவதாக தேறிய மாணவி செல்வி இந்திராவுக்கு முதல் பரிசு வழங்கப்படுகிறது. என்னப்பா, நான் தான் பெரிய தம்பி. சும்மா சொல்லக்கூடாது. உன் பாதுகாப்பு ஏற்பாடெல்லாம் ரொம்ப பிரமாதம். ஆனா என்ன பிரயோஜனம்? நான் உள்ளதான் இருக்கேன். உனக்கு ஒரு பழமொழி தெரியுமா? பாம்பின் கால் பாம்பறியும்னு சொல்லுவாங்க. இப்போது நமது மதிப்பிற்குரிய விழா தலைவர் பிரிகேடியர் விஸ்வநாத் அவர்கள் குழந்தைகளை வாழ்த்தி பேசுவார்கள். பெரியோர்களே, பேரன்புக்குரிய குழந்தை செல்வங்களே, இன்றைய குழந்தைகள் நாளைய பெரியவர்கள். நாளைய சமுதாயம் நல்லபடியாக அமைய வேண்டும் என்றால் இன்றைய குழந்தைகள் நல்லவர்களாக வளர்க்கப்பட வேண்டும். அவர்களை நல்லவர்களாக வளர்க்கும் பொறுப்பு ஆசிரியர்களுக்கு மட்டுமல்ல, பெற்றோர்களுக்கும் உண்டு என்பதை நீங்கள் நன்றாக உன்னை தூக்கிட்டு வந்தா எங்க இந்த பக்கம் யாரோ பெரிய தம்பின்னு ஒருத்தர் சுலோச்சனவை கடத்திட்டு போயிட்டா. இந்த குழந்தை பேரண்ட்ஸ் கிட்ட ஒப்படைச்சிரு. ஹரியம். பெரிய தம்பி, come out you bastard. Out! டேய் முரளி, நான் இங்க இருக்கேன்டா. என்ன மிலிட்டரியில இருந்து டிஸ்மிஸ் பண்ண வச்ச, ஆனா என் லட்சியத்தை உன்னால டிஸ்மிஸ் பண்ண முடியாது. கொலவெறி பிடிச்ச மிருகத்துக்கு லட்சியம் ஒரு கேடா? ஏய் லீவா, ஒரு விஷயம் உனக்கு தெரியாதுடா. என்ன பார்த்தாலே வாந்தி எடுக்க வருது நாய்வா. உன் கண்ணு முன்னாடி அவளுக்கு தாலி கட்டி இவளை வாந்தி எடுக்க வைக்கிறேன். நான் பெரிய தம்பி இல்ல. அது நடக்கும், நான் விட மாட்டேன். என் பிள்ளை நான் இந்த காலத்துலயா பாக்கணும்? நான் அவன மனக்காலத்துல முரளி. பரம்பரை பெருமைக்காக நம்ம புள்ளைய ராணுவத்துல சேர்த்தேன். அவன் சண்டையில செத்திருந்தாலும் பெருமையா இருந்திருக்கும். ஆனா
நம்ம கண்ணு முன்னாடியே நெருப்புல பொசுங்கிட்டாரு. எதுக்குமே கலங்காத நீங்களே இப்படி இடிஞ்சு போய் நின்னா எனக்கு யாருங்க ஆறுதல் சொல்றது? வயசான காலத்துல இனிமே நமக்கு யாரு இருக்கா? யாரு இருக்கான்னு கேட்காதீங்க. சுலோச்சனா இருக்கா. உங்க பொண்ணுக்கு பொண்ணா, பிள்ளைக்கு பிள்ளையா இருந்து உங்களை கவனிச்சுக்குவா. கவலைப்படாதீங்க. ஆமாங்க, எனக்கும் அந்த நம்பிக்கை இருக்கு. பைத்தியம், நம்ம முதலுக்கே மோசம் போய் நிக்கிறோம். நீ வட்டிக்கு ஆசைப்படுறியே. சர்மரி, யாருன்னு பாருமா. வாங்க. வணக்கம். நாங்க ஊருக்கு புறப்படுறோம். சுலோச்சனாவை அழைச்சிட்டு இன்னைக்கே போலான்னு இருக்கோம். சுலோச்சனாவைமா கூட்டிட்டு போறீங்க? இது அவளுக்கு தெரியுமா? தெரியும். அவளும் தயாரா இருப்பான்னு நினைக்கிறேன். என்னமோ சொன்னீங்க, சுலோச்சனா நம்மள தாங்குவான்னு. இப்ப என்ன சொல்ற? என்னால நம்பவே முடியலைங்க. அது சரி, சொந்த பிள்ளையே நமக்கு இல்லைன்னு ஆயிடுச்சு. இவ யாரு? யாரோ ஒருத்தி. போங்கம்மா, தாராளமா உங்க மகளை கூட்டிட்டு போங்க. அக்கா, அக்கா, சீக்கிரம் வா. அக்கா, இது என்ன கோலம்? விதவை கோலம். உனக்கு தான் கல்யாணமே ஆகலையே. நீ அப்படி நினைக்கலாம், ஆனா நான் அப்படி நினைக்கல. ஊரே கூட்டினாங்களா? மேளம் கொட்டினாங்களா? மேடையில உட்கார்ந்தியா? இல்ல மாப்பிள்ளதான் வந்தாரா? நீயே கட்டிக்கிட்டு தாலி, அது எப்படிமா கல்யாணம் ஆகும்? நானே கட்டிக்கிட்டாலும் தாலி தாலிதானே. சத்தியமா தாலிதாமா? சரிம்மா, நடந்தது என்னமோ நடந்து போச்சு. புறப்படுமா? இல்லம்மா, நீங்க போங்க, நான் வரல. ஏண்டி? நான் இந்த வீட்டு மருமகளா வாழ முடிவு பண்ணிட்டேன். சீதைக்கு ராமன் இருக்கிற இடம் தான் அயோத்தி. எனக்கு அவர் இருந்த இடம் தான் அயோத்தி. அம்மாடி, அக்கா, உன் காதலை விட என் காதல் தான் உயர்ந்ததுன்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். அது பொய்ன்னு நீ நிரூபிச்சிட்ட. நான் முரளியோட வாழத்தான் துடிச்சேன். நீயோ வாழ்ந்தே முடிச்சிட்ட. உன் காதலுக்கு முன்னால நிச்சயமா நான் தோத்துட்டேன். சத்தியமா நீ ஜெயிச்சிட்ட. எல்லா விதத்திலையும் நீதான் அவரோட வாழ தகுந்தவ. Well said. முரளி, Well said. மாப்பிள்ள, மாப்பிள்ள. முரளி, உன்னோட இந்த முடிவை நான் பாராட்டுறேன். முரளி, முரளி, என் புள்ள உயிரோட இருக்கு. முரளி, என் ராஜா, என் புள்ள உயிரோட இருக்கு. என்னங்க முரளி, ராஜா, என்னால நம்பவே முடியல. செத்தவன் பொழைச்சு வந்து நிக்கிறான். Dad, நான் செத்திருந்தா தானே மறுபடியும் போச்சு வரதுக்கு சும்மா டிஃபரெண்டா ஒரு டிராமா. என்ன டிராமாவா? என்னப்பா சொல்ற? எங்க எல்லாரையும் குழப்பாம கொஞ்சம் தெளிவா சொல்றியா? சொல்றேன். எனக்கும் பெரிய தம்பிக்கும் சண்டை நடந்தப்ப ரெண்டு பேர்ல யார கல்யாணம் பண்ணிக்கிறதுன்னு குழப்பத்துல இருந்த எனக்கு ஒரு ஐடியா தோணுச்சு. நான் உயிரோட இருக்கும்போது தீராத பிரச்சனை நான் செத்த அப்புறம் தீரும்னு நம்பினேன். இதான் நடந்தது டாட். நாங்க ரெண்டு பேரும் ஒரே மாதிரியான யூனிஃபார்ம்ல இருந்ததுனால செத்து போனது நான் தான் நீங்க எல்லாரும் சேர்ந்து முடிவு பண்ணிட்டீங்க. அந்த ஆள் மாறாட்டத்தை பயன்படுத்திக்கிட்டு மறைஞ்சிருந்தேன். என் நம்பிக்கை வீண் போகல. இப்ப பிரச்சனை தீர்ந்து போச்சே.